மத்தியில் காங்கிரஸ் அரசை தூக்கி எறியும் ஆக்ரோஷத்துடன் லோக்சபா தேர்தலுக்காக காத்திருக்கின்றனர் என்று உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பாரதிய ஜனதா பிரச்சார பொதுக்கூட்டம் வெள்ளியன்று நடந்தது. பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பேசுகையில், 5 ஆண்டுக்கு ஒருமுறை தேர்தல் வருவதால் மூலை முடுக்கெல்லாம் அரசியல் கட்சியினர் சுறுசுறுப்பாக பணியாற்றுவது சகஜம்தான் என்றார். ஆனால் இந்த முறை மத்தியில் ஆளும் காங்கிரஸ் கூட்டணி அரசை தூக்கி எறியும் ஆக்ரோஷத்துடன் லோக்சபா தேர்தலுக்காக காத்திருக்கின்றனர் என்றார். வாரணாசியில் ஓடும் கங்கை நதியில் ஓடுவது வெறும் தண்ணீர் அல்ல, அது இந்திய கலாச்சாரம் என்று கூறிய மோடி, கங்கை நதியை தூய்மைப்படுத்துவதாக கூறி ஓட்டு கேட்பதே ராஜீவ் காலத்திலிருந்து அரசியல்வாதிகளுக்கு வாடிக்கையாகிவிட்டது என்றார். ஆனால் பல குழுக்கள் அமைத்து ஏராளமான நிதி ஒதுக்கிய போதும் கங்கையை சுத்தப்படுத்த முடியவில்லை என்றார். கங்கையை சுத்தப்படுத்த வேண்டுமானால் டெல்லி, லக்னோவில் இருக்கும் மத்திய மாநில அரசுகளை அகற்ற வேண்டும் என்றும் மோடி வேண்டுகோள் விடுத்தார். காங்கிரஸ்காரர்கள் எங்களை கொள்ளையர்கள் என்றும் திருடர்கள் என்றும் வசைபாடுகின்றனர் என்று கூறிய மோடி, ஆமாம், நாங்கள் திருடர்கள்தான். காங்கிரசாருடைய மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்களுடைய தூக்கத்தை திருடிய திருடர்கள் என்று வார்த்தை ஜாலத்துடன் முடித்தார். காங்கிரஸை நாட்டை விட்டு வேரோடு அகற்றினால்தான் ஏழ்மை, வேலையின்மையை ஒழிக்க முடியும் என்று கூறிய மோடி, காங்கிரஸை அகற்றிவிட்டு பாரதிய ஜனதாவை ஆட்சியில் அமர்த்த மக்கள் தயாராகிவிட்டனர் என்பதையே அண்மையில் நடந்த தேர்தல் முடிவுகள் கட்டியம் கூறுகின்றன என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்.